ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். அப்படியே எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடிகள் பூ எல்லாமே பார்த்துடலாம். இன்றைக்கி எங்கள் பொண்ணு கலெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறது தான் இந்த டப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரோஸ் செடிகள். ரெட் கலர் ரோஸ் இது பெரிய செடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பன்னீர் ரோஸு க்ரோ பேக்கில் தான் இருக்குது. ஆனால் நல்லா கிளைகள் பக்க கிளைகள் வந்து நிறையா பூ இருக்குது இதில். பன்னீர் ரோஸுக்கு எப்பயுமே தண்ணி நிறைய தேவைப்படும். நீங்கள் காலையில் ஈவினிங் 2 நேரமே பன்னீர் ரோஸுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். பன்னீர் ரோஸ் மட்டும் இதழ்களை நீங்கள் தேனில் ஊற வச்சு நம்ம சாப்பிடலாம். மருத்துவ குணம் இருக்குது இதுலேயும். பூ பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் இருக்கிற செடி வந்து ஒரு ரெட் கலர் ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே ஒன்று இருக்குது, அதையும் பறிச்சிடலாம் கையோட. அதையும் பறிச்சாச்சு. இது பேபி பிங்க் கலரு. நல்லா மலரவும் கலர் மாறிடுச்சு, ஒயிட் கலராட்ட இருக்குது. பிளாக் ரோஸ்லேயும் பூ இருக்குது, அதையும் நம்ம பறிச்சிடலாம். இது காஷ்மீர் ரோஸு. இங்கே புதுசாக மாடி ஆரம்பித்து நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காஷ்மீர் ரோஸ் செடி வாங்கி வைங்க. உங்களுக்கு நிறையா பூ எடுத்துகிட்டே இருக்கும், பூவும் கொட்டாது. ஷார்ட்ஸ்லேயே நான் இந்த போட்டிருக்கேன் இந்த செடியை பற்றி. பூ டார்க் பிங்க் கலரில் இருக்கும், நிறையா பூ இருக்கும். இது பன்னீர் ரோஸ் இல்லைன்னா நாட்டு ரோஜான்னு சொல்லுவாங்க. இது லைட் பிங்க் கலரில் இருக்குது. என்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. டார்க் பிங்க் ஒன்று, லைட் பிங்க் ஒன்று இருக்குது. இதில் இருக்க பூ எல்லாமே பறிச்சிடலாம் நம்ம. இதுவும் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் கிளைகள் தான் நிறையா போகுது. இதில் பெரிய செடியில் மாத்திரம் இல்லை, கட்டிங்ஸ் தான் எடுக்கணும். இது டார்க் பிங்க்கு, எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். இது ஒரே ஒரு தாவு மட்டும்தான் இருக்குது, மற்றதெல்லாம் பூவே இல்லாமல் இருக்கவும் பூரா நான் வெட்டி விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணேன் மருந்து. இப்போ தான் தலையுது. ஒயிட் ரோஸு ஒரு இட்லியை கவுத்தி வச்ச மாதிரியே இருக்குது, அவ்வளோ பெரிய பூ இருக்குது. டார்க் ஒயிட்டு. இது லைட்டாக சாண்டிலும் மிக்ஸ்டு இருக்குது. 2 செடி இருக்குது. பியூர் ஒயிட்டு நம்மள்கிட்ட இருக்குது. பூ எல்லாமே பெரியதாக இருக்குது. மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுவேன்னா, எல்லா பூவும் பூத்து முடித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக செடியை வெட்டி விட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் புது தளிராக எடுக்கும். இந்த தடவை நாங்கள் வாங்கின உரம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் செடி பூராமே நல்லா இருக்குது அந்த உரமும் ஃபெர்டிலைசரும். பூவெல்லாமே பெருசாக இருக்குது. எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள். இதில் நான் கையில் பறித்து முடித்ததுக்கப்புறம் என்ன செய்வேன்னா, மறுபடியும் சிசர் வச்சு நான் கீழே கட் பண்ணி விட்டுருவேன். 5 இலைக்கு கீழே கட் பண்ணி விட்டுருவேன். அப்போ தான் அடுத்த தளிர் எடுக்கும் நம்மளுக்கு. இங்கே ஒரு பிளாக் ரோஸ் தொட்டி இருக்குது, அதில் இருக்க பூவே நம்ம பறிச்சிடலாம். இதில் 3 பூ இருக்குது. ஃபேண்டா கலர் ரோஸு. இதெல்லாம் பெரிய டப்பில் இருக்காங்க. அரளி பெரிய டப்பில் தான் இருக்காங்க, ஆனால் செடி சாஞ்சிட்டே இருக்குது. கம்பி வச்சு கட்டணும் இதை. கிருஷ்ண கமலம் அதே ஒன்று இருக்குது, பறிச்சுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட புது வரவு. பட்டன் ரோஸ் இருக்குது, டார்க் பிங்க் ரோஸ் இருக்குது, ரெட் கலர் ரோஸ் இருக்குது. இது பட்டன் ரோஸு. இது லைட் பிங்க்கு, எல்லோ, ரெட் கலர் இருக்குது. இந்த டார்க் பிங்க். இதெல்லாம் நடவு செய்யணும் செடியெல்லாம். இது லைட் பிங்க்கு, ஃபுல்லாக மலர்ந்துட்டாங்க, அதையும் பறிச்சிடலாம். செகண்ட் ஒன் வந்து புதுசாக மாடி தோட்டம் வைக்கிறவங்க இந்த வெரைட்டி ஒயிட் கலர் ரோஸ் செடி வாங்கி வைக்கலாம். இதுலேயும் பூ எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். பூ நிறையா எடுக்கிற செடியில் மேக்ஸிமம் உள்ளே இருக்க மாட்டேங்குது, ஹைப்ரிட்டுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் செவண்டர் ரோஸ் மட்டும்தான் முள் இருக்குது, அது மட்டும்தான் நாட்டு வெரைட்டியாகிட்ருக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ மொட்டு இருக்குன்னு.
7 ரோஸும் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. ஒரு தாவை அப்படியே மாடி சைடு அந்த சைடு இருக்காங்க, அதுலேயும் நிறையா பூ இருக்குது. அது எல்லா பூவுமே நம்ம கையோட பறிச்சிடலாம் இன்றைக்கி. மொத்தமாக நான் பறித்து முடிச்சுட்டு உங்களுக்கு கீழே கொட்டி காமிக்கிறேன் எவ்வளோ பூ இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் பறிச்சிருக்கோன்னு. அந்த சைடு இருக்குது 7 ரோஸும் நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். மாடித்தோட்டம் வைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த செடியை வாங்கி நீங்கள் வைக்கலாம். உங்களுக்கு எப்பயுமே பூ இருந்துகிட்டே இருக்கும். தரையில் வைக்கிறவங்களுக்கு இதை விட பெஸ்ட்டு. நல்லா மரமாட்டம் இருக்கும், பூ நிறையா இருக்கும். பூவெல்லாம் நம்ம டோட்டலாக பறிச்சிடலாம் இன்றைக்கி. அடுத்து இங்கே ஒரு ஒயிட் ரோஸ் இருக்குது, அதையும் பறிச்சிடலாம். அடுத்து டார்க் பிங்க்கு, அது பட்டன் ரோஸ் வெரைட்டி. இதுலேயும் பூ நிறைய எடுத்துருக்கு. எல்லா பூவையும் கம்ப்ளீட்டாக பறிச்சிடலாம். ஆனால் தளிர்களும் புதுசாக வருது. பறித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரூனிங் பண்ணி விட்டுறணும். எவ்வளோ பூ பறிக்கிறோமோ அவ்வளோ பூ கம்ப்ளீட்டாக எடுக்கிற வரைக்கும் எடுத்துகிட்டு ப்ரூனிங் பண்ணி விட்டுருங்க. பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க மருந்து. நல்லாயிருக்கும் செடி. அதுக்கப்புறம் 15 நாள் உங்களுக்கு வந்துடும். இங்கே இருக்கிற கலர் வந்து அமலப்பூ கலர்னு இங்கே சொல்லுவோம் நாங்கள். பிங்க் கலரும் இல்லாமல் கனகாம்பர கலரும் இல்லாமல் இருக்குது. க்ரீன் ரோஸு, இது க்ரீன் ரோஸ் வந்து செடி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அதுலேயே 2 பூ இருக்குது, அதையும் நம்ம பறிச்சிடலாம். பிங்க் ரோஸு லைட்டாக ஒயிட் கலரு சுற்றி பிங்க் கலரில் இருக்குது. ஒரு செடி நாங்கள் பட்டு போகணும்னு நினச்சிட்டு அதை வெட்டி விட்டுட்டு ஆனால் அது ஸ்ப்ரே பண்ணேன். நான் வெட்டி விட்டதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணேன். அது என்ன கலரும் கூட எனக்கு மறந்து போச்சு. இங்கே பாருங்கள், ஒரு தூண்டு இதில் தான் 3 மொட்டு இருக்குது. அது டார்க் மெரூன் கலர் மாதிரி லைட்டாக ரெட் கலர் மாதிரி மிக்ஸ்டாக இருக்குது. பாருங்க குட்டியூண்டாக இருக்குது. அதில் 3 மொட்டு இருக்குது. வெட்டி விட்டதுலேருந்து ஒரே ஒரு கிளை மட்டும் வந்து அதில் 3 பூ வந்திருக்கு. பாரிஜாதத்தையும் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்டி விட்டு உங்களுக்கு அந்த சைடு காமிக்கலை. நம்ம பூவெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதை இப்போ நான் கீழே கொட்டி காமிக்கிறேன் எவ்வளோ பூ இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணது இந்த பூ தான். நிறையா பூ பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.